ஓம் சக்தி தாயே எல்லாம் முன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். அதாவது கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயிர்களுங்கள். அதாவது கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 32 இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கைரேகையில் ஒரு சின்ன கருத்தை கூட நீங்கள் கற்றுக்கணும்னு நான் ஒரு கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக நீங்கள் பார்க்குற காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதாவது கொஞ்சம் ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு 10-15 நிமிஷம் தான் காணொலி போடுவேன். அதில் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைரேகையை நல்லா கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் சிறக்க முடியும். அதாவது இன்றைக்கு புத்தி ரேகையால் வாழ்வில் உயர்ந்தவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புத்தி இருந்தால் தான் வாழ்வு சிறக்கும், புத்தி ரேகை இருந்தால்தான் வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். அதாவது புத்தி ரேகை என்பது கையில் புத்தி ரேகை என்பது மூளையினுடைய செயல்பாடுகள். கைக்கு மூளையாக செயல்படுவது புத்தி ரேகை தான். புத்தி மூளை செயல் இழந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. மூளை, புத்தி, அறிவு, மனம் சம்பந்தப்பட்டது புத்தி. இப்போ நம்ம கைக்கு வந்துடுவோம் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு சார். இருதய ரேகை மேலே இருக்கிறது இந்திய ரேகை, புத்தி ரேகை. இது ஆயுள் ரேகை, சனி மேட்டுக்கு வர்றது விதி ரேகை, இது சூரிய மேட்டுக்கு வர்றது சூரிய ரேகை. இவ்வளோதான் இது ஒரு கை அமைப்பு. இது கங்கண ரேகை. இப்போ புத்தி ரேகை இந்த மாதிரி, அதாவது ஆயில் ரேகையிலிருந்து கொஞ்சோண்டு மேலே அப்படியே கரெக்டாக அப்படியே படம் வரைஞ்ச மாதிரி மேலே அழகாக வந்ததுன்னா நல்ல புத்தி, சிறந்த புத்தி, வாழ்வில் சிறந்த வெற்றியாளராக திகழ்வார்கள். மூளை நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, அறிவு நல்லா இருக்கு, வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நல்ல புத்தி. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அவங்க சொல்றத அடுத்தவங்க கேட்கணும், நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி நடிச்சுட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்தி ரேகை நீளமாக கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில கெடுதல். எல்லாத்துக்குமே ப்ளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஒரு வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னா அடுத்தது ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லதே பூரா நடக்காது. வாழ்வியல் என்பது நல்லதும் கெட்டதும் கலந்தது. அது உங்கள்கிட்ட தெரியும். ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அடுத்தது ஒரு கெடுதல் ஒன்று சின்னது வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த புத்தி ரேகை இப்படி வருது சார். இந்த புத்தி ரேகையில் 2 அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று புத்தி ரேகை நீளமாக இருந்தால், ஒன்று புத்தி ரேகை கம்மியாக இருக்கும். இது 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லா பாருங்க, கவனமாக பார்த்துங்க. இப்போ இந்த புத்தி ரேகை வரது, ஒரு சில புத்தி ரேகை இதில் சேர்ந்து இருக்கும். ஆயுள் ரேகையோட சேர்ந்து புத்தி ரேகை இருக்கும், ஆயுள் ரேகையை சேராமையும் புத்தி ரேகை இருக்கும். ஆயுள் ரேகையில சேராம இருந்தா தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். ஆயுள் ரேகை சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு நல்ல அமைப்பு. பெற்றோர்களை சார்ந்து அவர்கள்ட்ட கேட்டு முடிவெடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க, ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா அகம்பாகம், பிடிவாதம், இந்த மாதிரி குணத்தை காமிக்கக்கூடியது புத்தி ரேகை. மூளையினுடைய செயல்பாடுகள்லாம் புத்தி ரேகை. இப்போ இந்த வர புத்தி ரேகை நேர அப்படி லைட்டாக இப்படி புதன்மேட்டு பக்கம் வளையுது. இப்போ இந்த மாதிரி புதன்மேட்டு பக்கம் புத்தி ரேகை வளைந்தால் அவர்கள் வாழ்வில் வெற்றியாளராக திகழ்வார்கள். புகழ், திறமை, அதாவது வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உடல், பொருள், ஆவி அத்தனையும் விட்டு, அதாவது முயற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள். இந்த மாதிரி புதன் வீட்டு பக்கம் லைட்டா திரும்பி இருக்குதான். இதை போய் தொடக்கூடாது. இறுதி ரேகை தொட்டால் ஆபத்து. இறுதி ரேகை தொடாமல் இப்படி இப்படி நேரம் திரும்பி இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. வாழ்வில் திறமை, அவர்களுக்கு மூளை நல்ல வேலை செய்யும். எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிற மூளை, அறிவு, திறமை எல்லாம் நல்லா இருந்து வாழ்வியலில் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இங்க போய் தொட்டுச்சு சார். இப்படி தொட்டுச்சுன்னா
பொருள் சம்பாதிக்கிறதுக்காண்டி பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி குற்ற செயல்களை ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். மிச்சப்படி இந்த ரேகை இதை தொட்டாலோ இந்த ரேகை இதை தொட்டாலோ அதுக்கு பலன்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்கறனால மிச்ச காணொலியை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிய வரும். இன்னைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 32 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள். நம்ம கையே அதிர்ஷ்டம் தான், அபூர்வம் தான். இப்ப புத்தி ரேகையால் வாழ்வில் உயர்ந்தவர்கள், சின்ன புத்தி ரேகையால் வாழ்வியலில் இன்பம் அனுபவித்தவர்கள். இப்ப இது ரெண்டாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப செல்வம் பொருள், இந்த பொருளுக்காண்டி செல்வத்துக்காண்டி மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கான் வாழ்க்கையில. ஏன்னா அதுதான் நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஒரு பொருள். என்னன்னா செல்வம், பணம், பொருள், இது தேவை. இதுக்காண்டி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சாப்டர் வந்துடுவோம். இப்ப இந்த புத்தி ரேகை மேல போய் இறுதி ரேகை தொட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. இந்த புத்தி ரேகை இப்படி நேரா வருங்க அப்படி ரைட்டு அப்படி வளைஞ்சு, அல்லது சந்திரன் பக்கம் இப்படி வளைஞ்சிருக்குன்னா நல்ல சிறப்பான அமைப்பு. கதை, கவிதை, கட்டுரை, நடிப்பு துறையில மிகப்பெரிய லெவல்ல வரத்துக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி உங்க கையிலே அமைப்பார்கள். மேல திரும்பி இருந்துன்னா வாழ்க்கையில நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. மேல திரும்பி இருந்தா என்னன்னா அவங்கள்ட்ட வேலைக்காரங்க வேலை செஞ்சாங்கன்னா கசைக்கு புரிஞ்சிடுவாங்க. வேலைக்காரங்களை கசைக்கு புரிஞ்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு மனோபுத்தம் இருக்கும். ஆனாலும் இவர்கள் வாழ்வியலில் வெற்றி பெறுவது உறுதி. எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ பணம் சம்பாதிக்காம அவங்க உட்கார மாட்டாங்க. சாப்பிட கூட நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சந்திரன் பக்கம் லைட்டா திரும்பி இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு. வாழ்வியலில் அதாவது கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, எழுத்து, இயக்குதல் இந்த மாதிரி துறையில, நடிகர் துறையில இந்த மாதிரி சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை கீழே இறங்கி போய் சந்திரன் வீட்டு பக்கம் வந்துன்னா தான் ஆபத்து. என்னது மனசு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையை மாற்றுவதே புத்தி ரேகை தான். இப்ப நேற்று ஒரு கைரேகையை பார்த்தேன். அந்த கைரேகை தான் இப்ப நான் உங்களுக்கு விளக்க போறேன். இந்த கையில அதாவது புத்தி ரேகை இவ்வளவுதான் இருக்குது. இந்த விதி ரேகையும் இவ்வளவுதான் இருக்குது. சூரிய ரேகை இருக்கு. சுக்கிரன் மேடு நல்லா இருக்கு. செவ்வாய் நல்லா கணக்கு. நல்லா புரிஞ்சுங்க. திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். சுக்கிரன் மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தது ஒரு கையில. புத்தி சின்ன புத்தி ரேகை தான். விதி ரேகையும் இவ்வளவுதான் இருந்தது. சூரிய ரேகையும் ஆகிய இருதய ரேகைகள் தான் சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. செவ்வாய் 2 செவ்வாயும் நல்ல கனத்து இருக்கு. செவ்வாய் உயரமா இருக்கு. இந்த சுக்கிரன் மேடு உயர்வா இருக்கு. புதன் மேட்டுல ஒரு புள்ளி, செவ்வாய் மேட்டுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. இப்ப இதற்கு என்ன பலன் கூறுவது? அப்ப நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சுக்கிரன் மேடு அதிகமாக இருந்தது. தார ரேகை இங்க 2 காணப்பட்டது. 2 3 இருந்தது. அப்ப இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணத்துல இவருக்கு விருப்பம் இல்லை. இந்த இருதய ரேகை என்னாச்சு? சனி மேட்டோட போய் நிற்குது சார். இருதய ரேகை சனி மேட்டோட நிற்குது. இப்படிதான் இருந்தது. நல்லா பார்த்துங்க. இருதய ரேகை சனி மேட்டோட நிற்குது. புத்தி ரேகை இவ்வளவுதான் நிற்குது. ஆயுள் ரேகை நல்லா இருக்கு. ஆயுள் ரேகை எந்த விதமான துண்டு, வெட்டு, தீவு எதுவுமே கிடையாது. சுக்கிரன் மேடு நல்லா இருக்கு. சுக்கிரன் மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தது. செவ்வாய் அளவுக்கு அதிகமாக இருந்தது. சந்திரன் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இதுக்கு கீழே நல்லா இருந்தது. குரு மேலும் வரளவு நல்லா இருக்கு. புதன் மேலும் வரளவு நல்லா இருக்கு. ஆனாலும் உங்க ஒரு கருப்பு புள்ளி, இங்க ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் யாரை பற்றியும் கவலை. புத்தி வேலை செஞ்சாதான் புத்தி தடுக்கும். ஒரு தப்பு பண்றோம்னா அந்த புத்தி ரேகை நீளம் வரலாம், புத்தி இது செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கும். புத்தி ரேகையும் கம்மியா இருக்கு. இப்ப இருதய ரேகையும் சனி மேட்டோட இருந்தா, இருதய ரேகைக்கு சனி மேட்டோட என்ன பலன்னா அவர் அதாவது இன்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தன் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இல்லை அதாவது கணவன் மனைவி உறவு கரும்பாய் தித்திக்கும். வாழ்க்கையில தான் உண்டு, தான் மனைவி உண்டு, பிள்ளை உண்டு, அதை வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதை மட்டும்தான் கருத்து இருப்பாரு. பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், சந்தோஷமா இருக்கும். இவ்வளவுதான் நினைப்பாரு. இந்த மாதிரி கையில சுக்கிரன் மேடு உயர்வா இருந்து புத்தி ரேகை கம்மியாக தான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. செவ்வாய் ரேகை நல்லா இருக்கு. குருட்டு தைரியம், குருட்டு மனோபக்குவம் இருந்து வாழ்வியலில் அவர் வரும்போது என்கிட்ட 50 வயசு. அப்ப கேட்டேன் நான், எனக்கு உங்களுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குமே, இல்லை கல்யாணமே நான் பண்ணிக்கல.
காரணம் என்னன்னா சுக்கிரமேடு அதிகமாக இருந்தது. வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்பம், எங்கெங்கெல்லாம் இன்பம் அனுபவிக்கணும், யாரை பற்றி பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காண்டி யாரோடு எப்படி வேண்டுமானாலும் தொடர்ந்து சந்தோஷமா இருந்திருக்காரு. ஏன்னா நாமாங்க சார், நான் சந்தோஷமா இருந்தேன், லைஃப்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இப்போதைக்கு என்னுடைய நிலை என்ன, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இந்த சுக்கிரமேடு அதிகமாக இருந்து புத்தி கம்மியாக இருந்தா, இந்த செவ்வாய்மேடு நல்லா இருந்து சந்திரமேடு நல்லா இருந்தா தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்வில் எக்கச்சக்கமான தொடர்புகள், பெரிய இடத்துலேருந்து சின்ன இடத்து வரைக்கும் தொடர்பு, சந்தோஷம், வாழ்க்கையில் காதல், காமம், இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம். சின்ன புத்தி ரேகை இருந்ததுன்னா புத்தி தடுக்காது, பெரிய புத்தி ரேகை இருந்தா இது தவறுன்னு சொல்லும், சின்ன புத்தி ரேகை இருந்தால் தடுக்காது, புத்தி ரேகை தடுக்காது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக சுக்கிரமேடு இருந்தால் தேவையற்ற தொடர்புகள், அதிகமான தொடர்புகள், சந்தோஷமாக இருந்தார். குருட்டு தைரியம், அதாவது செவ்வாய்மேடு அதிகமாக இருந்தால் குருட்டு தைரியம், வீரம், விவேகம், யாரை பார்த்தாலும் அதுக்கு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதாவது செவ்வாய்மேட்லையும் புதன்மேட்லையும் புள்ளி இருக்கிறனால, புதன்மேட்டில் இருந்ததுனால நீங்கள் வியாபாரத்தில் எது பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டமாக தான் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி செவ்வாய்மேட்டில் ஒரு புள்ளி இருக்கிறனால சண்டையினால் காயம் ஏற்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாம் என்று ஒப்புக்கொண்டாங்க. அதே மாதிரி சந்திரமேடு அதிகமாக இருக்குது, சுப்பூர் சுற்றி பார்க்கறது, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் மட்டும் இருந்தது. வாழ்க்கையில் நல்லா இருந்தீங்க. இப்போதைக்கு என்ன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை தான். அது எப்போ சரியாகும்? 52 வயசுக்கு மேலே பொருளாதாரம் சூரிய இருக்கிறனால வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்குது, விதி ரேகை அவங்களுக்கு பாதியிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இளமையில் கஷ்டப்பட்டார். இன்னொரு விதி ரேகை இந்த ஆயுள் ரேகையில, ஆயுள் ரேகையிலிருந்து இப்படி போகுது. இங்கே 2 விதி ரேகை இருக்கு. இப்படி இது வரைக்கும் இப்படி ஒரு ரேகை வருது, இது வரைக்கும் ஒரு ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு விதி ரேகை போகுது. அப்போ இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்திருக்காரு, சந்தோஷமா இருந்திருக்காரு. சந்தோஷத்துக்கு எந்த விதமான குறையும் கிடையாது, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். செவ்வாய்மேடு நல்லா குருட்டு தைரியத்தை குறிக்கும். வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்காரு. 52 வயசுக்கு மேல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு என்ன நினைக்கிறாரோ அவருடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி, மனம், இந்த புத்தி நல்லா நீளமாக இருந்து புதன்மேட்டு பக்கம் திரும்பிச்சுன்னா வாழ்க்கையில கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பாங்க. உங்க கையை பாருங்க. சின்ன புத்தியா இருந்ததுன்னா புத்தி வேலை செய்யாது, புத்தி தடுமாறும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, சந்தேகம் வந்துடும். சந்திரமேடு அதிகமாக இருந்து புத்தி ரேகை கம்மியாக இருந்து எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. சந்தேக குணம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கையை பாருங்க, நீளமான புத்தி ரேகை இருந்தால் வாழ்க்கையில் நல்ல புத்தி, நல்ல சிறப்பான புத்தி. புதன்மேடு பக்கம் வளைஞ்சிருந்தா வாழ்க்கையில உடல் பொருள் ஆகிய குறித்து வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. சந்திரமேட்டு பக்கம் இருந்தாக்க கதை, கவிதை, கற்பனை மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். சின்ன புத்திய ரேகையா இருந்து சுக்கிரமேடு செவ்வாய்மேடு உயர்வா இருந்ததுன்னா, சந்திரமேடு உயர்வா இருந்ததுன்னா வாழ்க்கையில யாரை பற்றியும் கவலைப்படாமல் நிறைய தொடர்புகள் ஏற்பட்டு, அதாவது பெரிய இடமிருந்து சின்ன இடத்திலிருந்து நல்ல ஜாலியா சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். அதாவது சுக்கரன் அதிகமாக, சுக்கரன் ஆசை, காமம், காதல், வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். அது மட்டும் கிடையாது, நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கைரேகையை பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ பயிற்சி 32ல் புத்தி ரேகையை பற்றி பார்த்துருக்கோம். வரும் காணொலியில் அதாவது ஒவ்வொரு ரேகையினுடைய ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.